வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியங்கா. சில நாட்கள் முன்னாடி நகை கடன் பெறுவதை பற்றியும் அதை எந்த பேங்க்ல ஈஸியா பெறுவது அப்படின்றத பற்றியும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு தந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் அந்த வீடியோல கனரா பேங்க் ஆப் மூலியமா நகை கடன் வட்டி செலுத்த பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது சம்பந்தமா தாங்க இந்த வீடியோ. வாங்க அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். கனரா பேங்க்ல நகை கடன் வாங்கி அதை வட்டி பேங்க்கு போகாம அந்த மொபைல் ஆப்ல எப்படி செலுத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மை சேனல் ஃபைனான்ஸ் வித் பிரேம்ராஜ். நான் உங்கள் பிரேம்ராஜ். உங்க மொபைல்ல இருக்கிற கனரா பேங்க் ஆப்பை ஓபன் பண்ணிக்கங்க. இந்த ஆப் ஸ்கிரீன் டிஸ்பிளே இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்க அலோவ் பண்ணாது, அதனால கொஞ்சம் டல்லா இருக்கும். அதனால என்ன மன்னிச்சுக்கங்க. இப்போ உங்க மொபைல் ஆப்ல எம்பின் போட்டு நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க. மேல உள்ள பாக்ஸ் ஸ்மார்ட் டிவியா உங்களோட பேலன்ஸ் எல்லாமே காமிக்கிறதுக்காக இருக்கு. அதுல ஷோன்ற ஐகான் அப்படி தள்ளினீங்கன்னா போதும். உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, டெபாசிட் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா அது காமிக்கும். லோன்ஸ் பத்தி அதுவும் காமிக்கும். அந்த லோன்ஸ் ஐகானை நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டீடைலா எவ்வளவு நகை கடன் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வரிசையா காமிக்கும். அதுல எந்த நகை கடனுக்கு நீங்க வட்டி செலுத்த போறீங்களோ அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இப்படி தனியா காமிக்கும். இதுல நீங்க அந்த ப்ளூ கலர்ல தெரியுற வியூ மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற டேப் அமுக்குனீங்கன்னா இந்த நகை கடன் பத்திய மொத்த டீடைல் உங்களுக்கு தெரியும். இது எப்போ நீங்க வாங்குனீங்க, எவ்வளவு அமௌண்ட், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது எல்லாமே இருக்குங்க. அதுல இந்த நகை கடன்லாம் 1 இயர் தாங்க டைம். இந்த 1 இயர்க்குள்ள நம்ம வட்டியுடன் திருப்பி செலுத்த ட்ரை பண்றோம். அப்படி இல்லைன்னா அந்த 1 இயர் முடிஞ்ச உடனே ரெனியூவல் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கீழே 2 டேப் தெரியும். அதுல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற டேப் வந்து ஸ்டேட்மெண்ட், ஏற்கனவே நீங்க நகை கடன்லாம் நிறைய வட்டி அதெல்லாம் செலுத்திருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற டேப் வந்து ரீபே லோனுக்கு. இது மூலியமா நம்ம வட்டியும் செலுத்தலாம், அதை விட கொஞ்சம் அசலும் சேர்த்து திருப்பி செலுத்தலாம். இதை பிரஸ் பண்ணோம்னா இப்படிதான் காமிக்கும் ஆப்ஷனை. மொத்த அமௌண்ட்டும் வட்டியுடன் சேர்த்து கட்டுறதா இருந்தா இவங்க காமிக்கிற ஆப்ஷன்ல நம்ம கட்டலாம். ஆனா மாச வட்டி மட்டும் இவங்க இந்த ஆப்ஷன்ல காமிக்கல. அதுக்கு நம்ம மேனுவலா தான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நம்ம பேக்ல போறோம், நம்ம நகையோட வட்டி எவ்வளோன்றத பார்க்க போறோம். இதுல 8.6 காமிக்குது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மாசம் எவ்வளோன்றத கால்குலேட் பண்ண போறோம். வாங்க இப்போ உதாரணத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.6 வைங்க. கடன் தொகை வந்து 1,50,000 வைங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்டா பார்த்தா நம்ம கால்குலேட்டரே போடலாம். 1,50,000 இன்ட்டு 8.6% அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு 12,900 ரூபாய் வருது. இது ஒரு வருஷத்துக்கானது. அது அப்படியே நீங்க மாசமா கன்வெர்ட் பண்ணா டிவைட் பை 12 ஒரு மாசத்துக்கு 1,075 ரூபாய். அப்போ 1,50,000 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு 1,075 ரூபாய் வட்டி வாங்குறாங்க. நாம இந்த 1,075 ரூபாய் திருப்பி செலுத்தலாம். ஆனா அப்படியே அதே அமௌண்ட் கரெக்டா பண்ணாம அதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம பண்ணணும். பாருங்க, இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம கீழே இருக்கிறது கஸ்டம் அமௌண்ட் அதுல பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணோன்னே உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவோ அதை நீங்க அதுல போடணும். இந்த இடத்துல அந்த உதாரணத்துல நம்ம காமிச்சதுல 1,075 ரூபாய் காமிச்சது. நாம 1,200 ரூபாயோ 1,500 ரூபாயோ இல்ல 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு நம்ம கொடுக்கலாம். அதனால என்ன ஆகும்னா நம்ம நகை கடன் சீக்கிரமா முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எக்ஸாக்டா 1,075 ரூபாய் பே பண்ணணும்னு அவசியம், கொஞ்சம் ஜாஸ்தியா பே பண்ணு. அப்படி நீங்க பே பண்ற அமௌண்ட்டை இதுல என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. திருப்பி எல்லாத்தையும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் கேக்குது. நீங்க கன்ஃபார்ம் கொடுத்த உடனே எம் பின் என்டர் பண்றதுக்கு கேக்குது. அந்த என்டர் பண்ண உடனே உங்க லோன் டிரான்சாக்ஷன் சக்சஸ். இது உங்க அக்கௌண்ட்ல இருந்து தான் லோன் அக்கௌண்ட்டுக்கு போகுது. ஆகையால நீங்க என்ன அமௌண்ட் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க கனரா பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க பண்ணிங்க. அதுல இருந்து தான் உங்க லோன் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த வீடியோ பற்றி உங்களோட அபிப்பிராயங்களை இந்த கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு வேற எதனா ஃபைனான்சியல் சம்பந்தமான கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. அதை பற்றிய விளக்கமோ இல்ல வீடியோ போட ட்ரை பண்றேன். இது போன்ற பல ஃபைனான்சியல் தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.